வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு கோழிக்கு கூண்டு செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி கோழிக்கு கூண்டு செய்ய போகிறதுல அதாவது ஒரு செட்டு மாதிரி செய்ய போகிறோம். செட்டு மாதிரி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து சுற்றி எதுவுமே அடைச்சிருக்காது. ஆனால் கோழினால் ஏறி சேஃப்டியாக அடைய முடியும். மழைக்காலத்தில் மேலேருந்து தண்ணி உள்ளே வராத அளவுக்கு தான் செய்ய போகிறோம். ஏன்னா மழைக்காலத்தில் கோழி நனைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு சளி பிடிச்சிரும். அதுக்காண்டி என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 கதவு பழைய கதவு இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். இன்னொரு கதவை இங்கே கட்டி போட்டிருந்தாங்க, அதையும் அடுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 கதவுக்காண்டி 4 குச்சியை கீழே ஊனிக்கிட்டாச்சு. இந்த 4 குச்சியை ஊனின பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இது கதவு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 குச்சி நல்லா ஸ்ட்ராங்காகவே ஊனிக்கங்க, நான் ஊனின மாதிரி. அப்புறம் இந்த ஒரு இடத்துல மட்டும் கல் போட்டு இருக்காமல் வச்சுருந்தேன், அதையும் நான் இறுக்கிக்கிறேன். அதுக்காண்டி முதல்ல கடப்பாறை எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன், இங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிற பிறகு அதையும் நல்லா இறுக்கி மண் போட்டு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் கயிறை வந்து ஊற வச்சுருந்தேன், அந்த கயிறையும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கயிறெல்லாம் எடுத்து கீழே வந்து ஒரு 7 ரீஃபர் வச்சுருந்தேன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கதவை இந்த மாதிரி மேலே தூக்கி போடுறதுக்கு. இப்போதைக்கு ஒரு 2 குச்சியில் தான் வச்சுருக்கேன். இனி தான் அந்த இதை காட்டுறேன் பாருங்களேன். அதாவது இங்கே பாருங்கள், ஒரு 7 ரீஃபர் வச்சுருக்கேன். இந்த 7 ரீஃபரை தான் அந்த 4 குச்சிக்கு மேலே போட்டு, அதாவது இங்கே இந்த கீழே இருக்க 2 வரிசைக்கும் மேலே இருக்க 2 வரிசைக்கு மேலே அந்த 7 குச்சியை போட்டு அது மேலே அந்த கதவை தூக்கி வைக்க போகிறோம். அதுக்காண்டி இந்த பழைய கதவு ஓட்டையாக இருந்துச்சு, அதனால் இந்த கதவை கீழே போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓட்டை இல்லாத கதவை மேலே போட்டுக்கலான்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா தான் மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கும். அதுக்காண்டி ஓட்டையான கதவை எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் நம்ம கொண்டு வந்த ரீஃபர் எல்லாத்தையும் வச்சு கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். இந்த ஒரு இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம். கீழே 3 மேலே 4 வச்சு கட்ட போகிறோம். முதல்ல அதை கட்டிக்கலாம். இப்போ நான் மேலே 4 கீழே 3 வச்சு அழகாக கட்டிட்டேன். அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். என்கிட்ட இருந்த கயிறை போட்டு கட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்மள்ட்ட இருக்க அந்த 2 கதவையும் தூக்கி போட்டு மேலே கட்டி அதுக்கு மேலே வந்து சீலையை சுற்ற போகிறோம். அதுக்காண்டி என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கீழே இருக்க கதவை போட்டு கட்டியாச்சு. அதையும் நல்லா ஒரு அந்த ஓட்டையிலேயே கைத்தை போட்டு ஈஸியாகவே கட்டினேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க கதவுலையும் போட்டுடலாம் அப்படின்ட்டு மேலே இருக்க கதவை போய் தூக்கிட்டு வந்தேன், மேலே போட வேண்டிய கதவை. அதுக்கப்புறம் அதையும் தூக்கிட்டு வந்து மேலே போட்டாச்சு. அப்புறம் அந்த ரீஃபர்லாம் நல்லா டைட்டாக கட்டிக்கினேன். நீங்களும் டைட்டாகவே கட்டிக்கங்க. அப்புறம் 2 கதவையும் போட்ட பிறகு அதை சுற்றி அதை அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து நல்லாவே கட்டிக்கிட்டேன். மழை தண்ணி எதுவும் உள்ளே வராத அளவுக்கு. ஆனாலும் சைடில் வந்து மழை தண்ணி உள்ளே வர மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. அதை தான் நம்ம வந்து அடுத்து பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை சொல்கிறேன். இந்த ஒரு குச்சி வழியாக தான் கோழி வந்து ஏறி உள்ளே வர மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த நான் நல்லா சுற்றிட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். நீங்களும் நல்லா ஸ்ட்ராங்காகவே செய்யுங்க. செஞ்ச பிறகு இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக பழைய சேலை ஏதாவது ஒரு வேட்டி ஏதாவது இருக்கும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கங்க. அதாவது இந்த மாதிரி நான் பாருங்கள், இந்த சைடு ஒரு ரோஸ் கலர் ஒரு திரை மாதிரி இருந்துச்சு, அதையும் அவங்க எங்கள் பாட்டியோட ஒரு பழைய சேலையும் போட்டு கட்டியாச்சு. இதுக்குள்ளே இப்போ வந்து கோழி சேவல் எது வேணால் அடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.